கள்வனின் காதலி. அத்தியாயம் 2. அண்ணனும் தங்கையும். இடுப்பிலே ஈரத்துணி, கையிலே சுருட்டிய தாமரை இலை, தோள் மேல் காம்புடன் கூடிய தாமரைப்பூ. இந்த விதமாக முத்தையன் பூங்குளம் கிராமத்திற்கு வேளாளர் வீதி வழியாகச் சென்றான். இயற்கையாகவே வேகமான அவனுடைய நடை வீதி நடுவிற்கு வந்ததும் இன்னும் சிறிது விரைவாயிற்று. அப்போது அவன் முகம் சிவந்து கண் கலங்கிற்று. பெருமூச்சு வந்தது. நேரே எதிர்ப்புறமே பார்த்து கொண்டு சென்றவன் சட்டென்று இடதுபுறம் நோக்கினான். ஏதோ அவனால் தடுக்க முடியாத ஒரு காந்த சக்தி அவனுடைய கண்களை அப்படி வழிந்து இழுத்ததாகவே தோன்றியது. அவன் பார்த்த இடத்துக்கு நேரே வாசலில் பந்தல் போட்ட ஒரு வீட்டின் காமராவுள் தெரிந்தது. அதன் ஜன்னலுக்கு பின்னால் ஒரு பெண்ணின் முகம் காணப்பட்டது. அந்த முகத்தின் கரு விழிகளில் ததும்பி நின்ற ஜலத்துளியை ஊடுருவிக் கொண்டு ஒரு பார்வை கார்காலத்து மின்னலைப் போல் கிளம்பி வந்தது. அதன் வேகத்தை சகிக்க முடியாமல் முத்தையன் உடனே தன் கண்களை திருப்பிக் கொண்டான். முன்னைவிட விரைவாக நடந்து சென்று வீதியின் கோடியிலிருந்து தன் வீட்டை அடைந்தான். அவன் வீட்டுக்குள் நுழைந்தபோது சமையலறை உள்ளிருந்து இனிய பெண் குரலில் பாபநாசம் சிவன் பாடிய குந்தலவராளி கீர்த்தனம் பாடப்படுவது கேட்டது. உன்னை துதிக்க அருள்தா, இன்னிசையுடன் உன்னை துதிக்க அருள்தா. பாட்டை கேட்ட முத்தையன் தன்னை அறியாமல் உற்சாகத்துடன் தலையை ஆட்டினான். மேற்படி பல்லவியை அடுத்து அணுப்பல்லவியை தானே பாடத் தொடங்கினான். பொன்னை துதித்து மட பூவையரை துதித்து சின்னதன மடைந்து சித்தமும் கலங்கிடாமல். முத்தையன் இந்த அணுப்பல்லவியை பாடிக்கொண்டே ஈரவேஷ்டியை கொடியில் உலர்த்தி கொண்டிருந்தான். அப்போது சமையலறையின் கதவை சற்றே திறந்து கொண்டு ஒரு பெண் நிலைப்படியில் நின்றாள். அவளுக்கு வயது 14-15 இருக்கும். முகத்தில் குறுகுறுப்பு, கண்ணிலே விஷமம். அவளை பார்த்ததும் முத்தையனின் உடன் பிறந்தவளாயிருக்க வேண்டுமென தெரிந்து கொள்ளலாம். முத்தையன் அணுப்பல்லவியை நிறுத்தியதும் அவள், அண்ணா, இந்த பாபநாசம் சிவன் ரொம்ப பொல்லாதவராய் இருக்க வேண்டும். அவர் என்ன எங்களை அப்படி திட்டுகிறார்? மடப்பூவையர் என்கிறாரே. ஸ்திரீகள் எல்லோருமே மடத்தனம் உள்ளவர்களா என்று கேட்டாள். முத்தையன் கலகலவென்று நகைத்தான். இல்லை அபிராமி, அதற்கு அப்படி அர்த்தமில்லை. மடப்பூவையர் என்றால் மடம் உள்ள ஸ்திரீகள் என்று அர்த்தம். மடம் என்பது ஸ்திரீகளுக்கு வேண்டிய 4 குணங்களில் ஒன்று. நாணம், அச்சம், மடம், பயிர்ப்பு. அதாவது முக்கியமாக உன்னை போல் வாயாடியா இருக்கக்கூடாது என்கிறார். போ அண்ணா, நான் வாயாடித்தான். நீ வாயே இல்லாத ஊமை பெண் ஒருத்தியை கட்டிக்கொள். அது இருக்கட்டும், ஸ்திரீகள் பேசத்தான் படாதே தவிர பாடலாமோ கூடாதோ? அதையாவது சொல்லிவிடு என்றாள் அபிராமி. அதற்கு அவன் பதிலை எதிர்பாராமலே சடக்கென்று சமையலறை உள்ளே போய் மேற்படி கீர்த்தனத்தின் சரணத்தை பாடத் தொடங்கினாள். முத்தையன் உலர்ந்த வேஷ்டி கட்டிக்கொண்டு நெற்றியில் சந்தன பொட்டு வைத்துக்கொண்டு கூடத்தில் போட்டிருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடலானான். அபிராமியுடன் சேர்ந்து சரணத்தின் பிற்பகுதியை அவனும் பாடினான். ஆனால் அவன் வாய் பாடிற்றே தவிர மனம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததென்பதை அவன் முகம் காட்டிற்று. பாட்டு முடிந்ததும் அபிராமி மறுபடி நிலைப்படையாண்டை வந்தாள். அண்ணா, ஒரு சமாச்சாரம் கேட்டாயா என்றாள். என்ன சமாச்சாரம்? எதிர்வீட்டு பூனைக்கு நாய்க்குட்டி பிறந்திருக்கிறதே, அந்த சமாச்சாரம் தானே? இல்லை அண்ணா, கல்யாணிக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதாமே. உனக்கு தெரியுமா என்றுதான் கேட்டேன். முத்தையனுடைய முகத்தில் வேதனையின் அறிகுறி காணப்பட்டது. அவன் சற்று கடுகடுப்போடு, ஆமாம், அதுதான் இப்போது எனக்கு தூக்கம் வராமல் கவலையாயிருந்தது. நீ போய் உன் காரியத்தை பார் என்றான். மாப்பிள்ளை அப்படி ஒன்றும் கிழடு இல்லையாம் அண்ணா, 48 வயதுதான் ஆச்சாம் என்று சொல்லிவிட்டு குதித்து கொண்டு உள்ளே சென்றாள் அபிராமி. ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் மறுபடி அவள் கதவாண்டை முகத்தை காட்டி, அண்ணா, மாப்பிள்ளை தலையிலே எண்ணி 10 கருப்பு மயிர்தான் இருக்காம். வெள்ளெழுத்து இப்போதுதான் வந்திருக்காம். 10 அடி தூரத்துக்குள் இருந்தால் தடவி பார்த்து எருமை மாடா மனுஷாலா என்று கண்டுபிடிச்சிடுவாராம் என்று கூறிவிட்டு மறைந்தாள். மறுபடியும் திரும்பி நிலைப்படிக்கு வந்து, ரொம்ப பணக்கார மாப்பிள்ளையாமண்ணா, அவர்கள் வீட்டிலே மரக்காலை போட்டுத்தான் பணத்தை அளப்பார்களாம். மூத்ததாரத்திற்கு நகைகள் மட்டுமே 30,000 பெறுமாம். அவ்வளவு நகையையும் கல்யாணிக்குத்தான் போட போகிறாராம். அடே அப்பா, கல்யாணியின் அழகுக்கு அவ்வளவு நகைகளையும் பூட்டிவிட்டால் தூக்கி கொண்டே போய்விடாதா என்று அடுக்கிக் கொண்டே போனாள். முத்தையனுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் எரிச்சல் அதிகமாகிக் கொண்டே வந்தது. அவன், இந்த அபிராமி, உன்னை யார் இந்த கதையெல்லாம் கேட்டார்கள்? உள்ளே போய் அடுப்பு காரியத்தை பார். நீ இங்கே வம்பு வளர்த்து கொண்டு இருப்பாய், அங்கே சாதம் கூழாய் போய்விடும் என்றான். இல்லை அண்ணா, என்னதான் சொன்னாலும் இந்த காலத்திலே பணம்தான் பெரிதாயிருக்கிறது. அவர்கள் மேலே நாம் கோபித்து கொண்டு என்ன பண்ணுவது? கல்யாணியை இப்போது உனக்கு கட்டி கொடுத்தால் நம்மால் ஒரு பொன் சரடாவது பண்ணி போட முடியுமா? பணக்காரன் பேச்சு பந்தியிலே, ஏழையின் பேச்சு சந்தியிலே தான். இப்படி பேசிக்கொண்டே அபிராமி ஊஞ்சலின் அருகில் வந்துவிட்டாள். முத்தையனால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. சட்டென்று எழுந்திருந்து அபிராமியின் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு போய் சமையலறைக்குள் தள்ளினான். கதவை தடால் என்று சாத்தி நாதாங்கியை போட்டுவிட்டு திரும்பினான்.